மனசாட்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா பாவம் போராடி தோத்துட்டாங்க. மில்லரோட பயங்கரமான 100 வேற லெவல் வெறித்தனமாக இருந்தது. பாவம் அந்த நாட்டுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்சிபி மாதிரிங்க, ஒரு லக்கே இல்லை. கடந்த ஒரு 25 வருஷமாக பாவம் அந்த டீமுக்கு டிவிலியர்ஸ், ஃபேப் டு பிளஸிஸ் இந்த மாதிரி ஒரு கிரேட் பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களால ஒரு கப் அடிக்க முடியல. அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு வாட்டி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐசிசி கப்பில் T20 வேர்ல்டு கப்பு அடிக்கச்சதில்லை, வேர்ல்டு கப் அடித்ததில்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏதோ ஒரு சீசன் ஒரு இயரில் அடிச்சிருக்காங்க. ஆனால் அது எந்த இயருன்னு சரியாக தெரில, ஆனால் அடிச்சிருக்கிறாங்க. நேற்று மில்லர் ஒரு அற்புதமான 100 கடைசி மனுஷன் கடைசி 3 ஓவர் தான் கிழிச்சான். இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு 6 ஓவர் கிழிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். நியூசிலாந்து எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். டேய் நியூசிலாந்து எங்கள் கூட மோத போகிறீங்களாடா ஞாயிற்றுக்கிழமை? இந்தியாவுக்கு நியூசிலாண்டா அடித்து ஓட விடுறோம் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள, ஓகேவா? வேர்ல்டு T20 கப் இப்போ தான் ஜெயித்தோம். வேர்ல்டு கப்பு மிஸ் ஆகிடுச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த வாட்டி மிஸ் பார்த்துட்டா மனசாட்சிடா மிஸ் ஆகாது இந்த வாட்டி, ஓகேவா? தலைவன் இந்தியா செம்ம ஃபார்மில் இருந்துட்டு இருக்குது இப்போ, ஓகேவா? நீங்கள் தான் உப்பு காரணம் முட்டி காரணம் போட்டாலும் உங்களால் இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது. சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிட்டிங்க, எங்ககிட்டலாம் ஜெயிக்க முடியாது, ஓகேவா? ஆஸ்திரேலியாவே ஓட விட்டாச்சு, கங்காருவே சூப்பு போட்டு சாப்பிட்டாச்சு முந்தானேத்து. பிளாக் கேப்ஸ் உங்களை கருப்பண்ணசாமிக்கு கடன் கொடுத்து உன்னை அடித்து ஓட விட போகிறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபைனல் எங்கள் கூட மோதி தோக்க போகிறீங்க கூடிய சீக்கிரமாக. அதனால் உங்களோட இப்போ நாங்கள் செம பவரில் இருக்கிறோம், சரிங்களா? எங்களெல்லாம் உங்களை தோக்கடிக்கவே முடியாது. செம பவரில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ, இதே செம பவரில் இருக்கிறோம். ஸோ நியூசிலாண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த சண்டே டீம். இந்தியா செம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, செம ஃபார்ம், செம பிளேயர்ஸ். வித்தவுட் பும்ரா வி ஆர் ஹியர் ஃபார் த ஸ்ட்ராங் டீம். ஸோ எங்களுக்கு நியூசிலாண்டில் மெயின் பார்த்தா கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸு, ரச்சின் ரவீந்திரா. இவனுக்கு 3 பேரை தூக்கிட்டா வேலை முடிஞ்சுது. ரச்சின் ரவீந்திரா அடிப்பான், கிளென் பிலிப்ஸும் அடிப்பான். உண்டாக்கண்ணா ஒரு நாளைக்கு 800 புஷ்அப் கொடுக்குறான், அடித்தாலும் அடிப்பான். அவனை தூக்கணும். அப்புறம் நம்ம எங்கள் சிவசாமி கேன் வில்லியம்சனுக்கு நான் பயங்கர ரெஸ்பெக்ட்டு. சிவசாமி அண்ணனையும் கூடிய சீக்கிரம் அவுட் பண்ணிவிடுவோம் ஃபைனல்ஸில். கோச்சிக்காதீங்கண்ணா, நீங்கள் வந்துட்டீங்கண்ணா ஃபைனலுக்கு, நாங்கள் ஜெயிச்சாகணும்ண்ணா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் நேற்று பவுலிங் ஒன்றுமே இல்லைங்க. 360 ரன் அடிச்சானுங்க நியூசிலாண்டு. ஒன்றுமே இல்லை. ரச்சின் ரவீந்திரா ஒரு 100, வில்லியம்சன் 100, 2 100. அப்புறம் கடைசியில் நம்ம கிளைமேக்ஸில் மில்லர் ஒரு 100 அடித்தாப்புல. ஃபீல் பேடிங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கலை, அதே மாதிரி தான் உங்களுக்கும் நல்ல நேரம் பிறக்கலை. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல நேரம் பிறக்கும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். முயற்சி சாகிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் வெற்றி நமக்கு நிச்சயம். நானும் என் லைஃப்பில் முயற்சி பண்ணுறேன். ஒரு நாள் எனக்கும் வெற்றி நிச்சயமாகும், உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாகும். வெற்றி உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் நான் வாழ்த்துவேன். பாய். மனசாட்சி சண்டே பார்ப்போம் ஃபைனல்ஸ்.